எல்லோரும் கண்ணை மூடுங்க. அப்பா பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வயதில் ஆண்டவரே, they are trying to give the best of their years in their life. ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே முதற் பலனை, முதற் கனியை ஆண்டவரே இந்த மாலை வேளையில் அர்ப்பணிக்க இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்ததின் நோக்கம் ஆண்டவரே முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இவர்களை முன்குறித்திருக்கிறீர், நீர் இவர்களை அழைத்திருக்கிறீர். நீர் நிச்சயமாய் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி உம்முடைய திருசுத்தத்திற்கு உட்பட்டு என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை முற்றும் முடிய நிறைவேற்றி பிதாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். பிதாவே உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில சொல்லுவோமா, இந்த மாலை வேளையில ஆவியானவரே எங்கள் உள்ளத்துல நீங்க வாங்க, எங்களை தொடுங்க, எங்கள் சிந்தைய தொடுங்க, எங்க இருதயத்தை தொடுங்க. உங்க வார்த்தைய வாஞ்சையாய் கேட்கவும் உம்மை உண்மையாய் ஆராதிக்கவும் எங்களை முழுமையாக இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவையற்ற எண்ணங்கள், சிந்தைகளை எடுத்து போடுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் சிந்தையை நீங்க கழுவுங்க, எங்கள் இருதயத்தை நீங்க கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமான க்ரௌட் இருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், இந்த எக்ஸ்ட்ரீம் நான் என்ன பண்ணணும், எதுவும் தப்பு கிடையாது, ரைட்டா, பட் ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங். ஸோ க்ரௌடோட வேரியேஷன் வந்து ஒன்று ஆண்டவர் நல்லா தெரிஞ்சவங்க, ஒன்று ஆண்டவரை பற்றி ரொம்ப கம்மியாக தெரிஞ்சவங்க, மீடியமாக இருக்கிறவங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த இதில் வந்து வில் ட்ரை டு அட்ரஸ் as much as possible for this range ஆக்சுவலாக. ஓகேவா? பட் ஆனால் இந்த செஷன் முடியும் போது வில் ஆஸ்க் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அதனால் இந்த செஷனில் வந்து கவனமாக கேள்வி கேட்கணும். திடீர்னு கொஸ்டின் கேட்போம், தூங்கிடக்கூடாது, ரைட்டா? நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அதனால let us start. ஸோ இந்த செஷனோட மெயின் தீம் நோட் புக் இருக்குல்ல எல்லாருக்கும்? நோட் புக் கொடுத்துருங்க பிரதர். ஸோ எல்லாருக்கும் இப்போ நோட் புக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெசேஜில் வர நோட்ஸ், அதாவது நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக எடுக்கக்கூடாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ வாட் எவர் யூ ஃபீல் ஆஃப் ரைட்டிங், ரைட் இட். எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், இங்கே கவனிங்க. எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் இப்போ கேட்கறது வந்து இங்கேருந்து வெளியில் போய் வீட்டுக்கு போகும்போது சுத்தமாக மறந்துடும். புரியுதா? ஏன்னா வந்து இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்குறீங்க, வீட்டில் போய் டிவி பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த நோட்ஸை வச்சுட்டு நாளைக்கு காலையில் ப்ரேயர் பண்ணும் போது இந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணலாம். சரி, நான் இதை முக்கியமாக இதை கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் யார் யார் டெய்லி ப்ரேயர் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்லணும். ஓகே ஓகே. ஸோ கை தூக்காதுங்களாம் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ த பர்பஸ் அதுதான் நான் சொன்ன மாதிரி. ஸோ தெர் ஆர் சம் பீப்புள் who are already searching God. சில பேர் பாதி வழியில், சில பேர் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. இட் இஸ் ஓகே, ரைட்? ஸோ இது எல்லாமே ஆண்டவர் எல்லாருக்குமே வந்து ஒரே லெவல் காலிங் தான். முன்னாடி வந்தவங்களுக்கு தான் அதிக காலிங் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை சுத்தமாக தெரியாதவங்களை ஆண்டவர் இங்கேருந்து டபக்குன்னு தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுருவார், ரைட்டா? அதனால் யாருமே வந்து நாங்கள் வர்த்து இல்லைன்னு நினைக்க வேண்டாம், ஓப்பனாக சொல்லணும்னா. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு வந்து வர்த்து கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் வந்து எடுப்பார். ஏன்னா எதனால சொல்லுங்க பார்க்கலாம்?
எதனால அந்த மாதிரி பண்றாரு? உயர்த்தப்படுவான். எதனால? கரெக்ட், ஆன்சர் கரெக்ட். எதனால? அன்பு வச்சிருக்காரு. அது பொதுப்படையா எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறாரு. ரைட். எதனாலனா அப்பதான் நமக்கு தெரியும் இது என்னால உண்டானது அல்ல, இது யாரால உண்டானது? ரைட். இப்ப நான் குவாலிஃபிகேஷன், நான் நிறைய படிக்கிறேன், நான் இப்போ ஏஐ யாரோ படிக்கணுன்றாங்க, ரைட்டா? நான் ஏஐ நிறைய அப்டேட்ஸ் பண்ணுறேன், நான் எல்எல்எம்ஸ் படிக்கிறேன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் படிக்கிறேன், அதனால நான் என்னோட அறிவு சார்ந்து நான் படித்தேன்னு சொல்லலாம். அது உலக பிரகாரமான படிப்புக்கு. பட் ஆண்டவர் காரியத்தில் நான் பைபிள் படிக்கிறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், அதனால நான் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும், நான் தான் இதுவாக இருக்கணுன்றது கிடையாது. ஆண்டவர் ஏற்ற வேலையில் உயர்த்துவார். நாம் என்ன பண்ணணும்? அவருடைய கரத்தில், அவர் கரத்துக்குள்ள, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ரைட்டா? என்ன இருக்கணும்? அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். வித் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்லி ஐ வாண்ட் டு கிவ். இந்த இன்ட்ரோடக்ஷன் will be a common introduction for everyone. So to just give you a perspective of life. Perspective na என்னது? வாழ்க்கையின் நோக்கம். இப்ப எல்லாரும் சொன்னதுல முக்கியமா என்ன சொன்னாங்க? நான் படிக்கணும். எத்தனை வருஷம் படிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை வருஷம்? எல்கேஜி, யூகேஜி, 10th, 12th, காலேஜ், மொத்தம் எத்தனை வருஷம்? 18ஆ? 22 வச்சுக்கோங்க. எதுக்கு 18? 20 வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். எத்தனை வருஷம் வேலைக்கு போக போறீங்க? வேலைக்கு சொன்னாங்களே எனக்கு ப்ரொமோஷன் வரணும், நான் வேலையில் பெரிய ஆள் ஆகணும். எத்தனை வருஷம் அது? 30 years. யாருப்பா அது? தெரியும். ஓகே. வேற யாராவது? 30, 35 years. ஓகே, 40 years வச்சுக்கோங்க. இப்போ 22, 60, 62 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ ஆகுது? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? கணக்கு தெரியாதா யாருக்கும்? 60, 62 ப்ரிசைஸா. ஓகே, இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறது எத்தனை காலம்? 70, 80, 70, பலத்தின் மிகுதியால் 80. இதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் நம்ம? எத்தனை வருஷம் படிக்கிறோம் சொன்னீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க. எத்தனை வருஷம்? 18லேருந்து 20, 22 வருஷம். இதுக்கு 18லேருந்து 22 வருஷம். எதுக்கு படிக்கிறோம்? 35 வருஷம் வேலை செய்யறதுக்கு 18 வருஷம் படிக்கணும். சூப்பர்ல? ஓகே, படிக்கிறோம். ஓகே, ஸோ மொத்தம் 80லேருந்து 100 வருஷம் நம்ம வாழணும். புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்றோம். ஆண்டவர் ஆண்டவரோட டைம் லைன் என்ன? இந்த உலகத்து டைம் லைன்ல வருஷத்துல சொல்றோம். ஆண்டவரோட டைம் லைன் என்ன சொல்லுங்க யாராவது? ஆண்டவருக்கு டைம் லைன் இருக்கா இல்லையா? இல்ல. அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அந்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? மேக்ஸ்ல என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டி. வெரி குட். ஓகே, இப்போ நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கணும். 30-35 வருஷம் வேலை செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு நல்லபடியாக வாழ்ந்து போகிறதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, இவ்வளோ படிக்கிறீங்க. நான் ஃபஸ்ட் மார்க் இருக்கணும், நான் ஏஐ படிக்கணும், நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன், ஓகே, நான் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறேன், ஓகே, நான் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். நான் 25 வருஷமாக நான் பார்க்குறது எவ்ரி 2 years டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 2 to 3 years. இப்போ சைக்கிள் எவ்ரி 6 months, 6 months கூட கிடையாது, 3 months மாறுது டெக்னாலஜி. தட் இஸ் ஹவ் இட் இஸ். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். ஓகேங்களா? அதை பற்றி போக வேணாம். பட் பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நம்மளோட இட்டர்னல் ஃபாதர் யாரு? ஆண்டவர். ரைட்டா? அவரோட டைம் லைன் என்ன? இன்ஃபினிட்டி. இப்போ 30-40 வருஷம் இல்ல 80 வருஷம் இந்த பூமியில வாழறதுக்கு இவ்வளவோ ப்ரிப்பரேஷன் பண்றீங்களே, இன்ஃபினிட்டியா நம்ம இட்டர்னல் ஃபாதரோட, பரலோக பிதாவோட இருக்கிறதுக்கு நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்றீங்க? என்ன ப்ரிப்பரேஷன் பண்றீங்க? இட்டர்னிட்டினா என்னன்னு தெரியுமா? இன்ஃபினிட்டினா என்னன்னு தெரியுமா? யூ கேனாட் இமேஜின். இந்த வாழ்க்கை நம்ம வாழற இந்த பூமியில இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஈவன் அ டாட். புரியுதா? உங்க என்டையர் 80, 90, 100 years, இட்ஸ் நாட் ஈவன் அ டாட். நத்திங்.
absolutely nothing. ஓகேவா? இந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நீங்க பார்க்கும் போது தான் இந்த பிபிலிக்கலா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? Do not try to bring God from eternity, from without timeline into your timeline. ஓகே, நல்லா புரிஞ்சுதா? அவரோட டைம்ல இருந்து அவர் இங்க இறங்கி உங்க டைம்லைன் லெவல்ல வேலை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. He works in his timeline. அவருக்கு டைமே கிடையாது, காலமே கிடையாது. அவர் என்ன வார்த்தை இருக்கு? காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர். ஓகே, சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப 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 என்னது? பேசிக். So how much time and effort do we need to spend in order to understand his ways? இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த சாதாரண ஒரு ஐடியோ இல்ல இது படிக்கிறதுக்கு இவ்வளோ படிக்கிறீங்க, இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்றீங்க, ஒரு 20 வருஷம் வேலை செய்யறதுக்கு அவருடைய வழிகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை கத்துக்கொள்றதுக்கு என்ன நேரம் செலவு பண்றீங்க? ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி வித் ஹிம் இட்டர்னல். நித்திய 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 நித்தியமா காலமா ஒரு சமூகத்தில் இருக்க போறீங்க. So it's a very 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 important question in front of you. ஏன்னா இந்த வயசுல எங்களுக்கு யாரும் இதெல்லாம் சொல்லல. மேபி சொல்லியிருந்தா we would have searched God even more. Okay, but for you it is given. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Okay, so you are all blessed. Okay, with this perspective I want you to start seeing life. இதுதான் வந்து அடித்தளம். when you see life, right, இதுதான் என் லைஃப், இவ்வளவுதான். ஓகே, நான் என் ஆண்டவரை நான் தேடணும். ஏன்னா ஆண்டவர் கூட தான் நான் எப்படி இருக்க போறேன்? நித்தியமா இருக்க போறேன். அதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? பேசிக்ஸ்க்கு யாருக்காவது டவுட் இருக்கா? யார் கூட இருக்க போறோம் நம்ம இட்டர்னலா? நம்ம அப்பா அம்மா எவ்வளவு நேரம் இருப்பாங்க நம்ம கூட? 50 years, 60 years. நம்ம சில்ட்ரன் எவ்வளவு கூட இருப்பாங்க? 50 years. நம்ம ஹஸ்பண்ட் 50 years. இப்போ நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன்ல பாருங்க. How much time we are going to spend with God? சொல்லுங்க. I want the answer. எவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? பதில் சொல்லுங்க. Eternity. Infinite time. Right? Eternity. Okay? இந்த பாயிண்ட் ஏன் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா இதுதான் பேஸ், அண்டர்லைங் for whatever biblical thing இனிமேல் going forward. Keep this in mind. Keep this perspective in life. Okay, நம்ம வாழ்க்கை வந்து it is like a dust. யார் சொல்றா? ஜேம்ஸ். It's a like a wave tossed in the ocean. அப்படின்னா என்னது? கடல் அலை. ஒரு கடல் அலை வந்து இன்னொரு கடல் அலை போனா அவ்வளவுதான். That is how humble our life is, how humble we should be. அந்த அளவுக்கு நாம வந்து தாழ்மையா இருக்கணும். ரைட்? ஏன்னா இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, so with this we'll move forward. So what should be, which should have more priority in your life? I put the question. இது எல்லாமே question. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா when you go home you meditate on this. வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் மெடிடேட் பண்ணணும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருங்க? which should have more priority in your life? ஓகே, இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த வாழ்க்கையின் நோக்கம் entire life is a preparation for reaching God. இந்த entire life is a preparation for reaching God. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பர்பஸ் என்ன இந்த வாழ்க்கையில? டு நோ காட். ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். இந்த பூமியில நான் வாழ்ந்து முடிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அதுக்கு நடுவில் நீங்க படிங்க, வேலைக்கு போங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஓகே, பட் அல்டிமேட் எய்ம் உங்க டைம் லைன்ல இதான் நோக்கம். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். To have a relationship with God. கடவுள் யார் உங்களுக்கு? கடவுள் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவரா, நெய்பரா, இல்ல கடவுள் வந்து உங்களோட சொந்த அப்பாவா?
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிட்ட நீங்க போய் எல்லாமே பேச மாட்டீங்க, ரைட்டா? ஒரு சொந்த அப்பானா அப்பாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியணும். அப்பானா எதுக்கு கோவம் வரும் அப்பாக்கு, என்ன பண்ணா பிடிக்கும், என்ன பண்ணா பிடிக்காது. சோ ஒரு அப்பாவா கடவுள் எனக்கு இருக்காரா, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு போற தெரியாத ஒரு போல இருக்கிறாரா? வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் காட்? சோ இந்த இதுல வந்து let us take one example. Hebrews chapter 11 verse 24 to 26. சோ இப்ப யாரை பத்தி படிக்கிறோம்னா, நீங்க அந்த இது எடுக்கும்போது தெரியும், மோசஸை பத்தி படிக்க போறோம். ஒரு கான்டெக்ஸ்ட் டு கிவ் யூ a perspective, right? மோசஸோட டைம் லைனை பத்தி நான் இங்க சொல்றேன். சோ அதை படிக்கலாம், படிச்சுட்டு நம்ம வந்து we will get into it, right? By faith Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the fleeting pleasures of sin. He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt, because he was looking ahead to his reward. Okay, தமிழ்ல படிக்கிறீங்களா? அதிகாரம் 11 இறைவார்த்தை 24 முதல். மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்தும் நம்பிக்கையினால்தான் பாவத்தில் சிறிது காலம் துன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதையே மேலான செல்வம் என்று கருதினார். Praise the Lord. So இங்க மோசஸ் லைஃப் நீங்க பாக்குறீங்க. மோசஸ் வந்து யாரா பிறந்தாரு? எல்லாரும் பேசலாம். யாரா பிறந்தாரு? அவர் எந்த ஃபேமிலியில பிறந்தாரு? ஒரு ஹீப்ரூ ஃபேமிலியில பிறந்தாரு. அவர் பிறக்கும் போது என்ன நடந்ததுன்னு தெரியும்ல எல்லாருக்கும்? தெரியுமா தெரியாதா? அவர் பிறக்கும் போது அந்த ஊர்ல ராஜா வந்து எல்லா குழந்தைங்களையும் சாகடிக்கும்னு சொன்னாங்க. அதனால மோசஸை வந்து அவங்க அம்மா வந்து ஒரு இதுல வச்சு இது பண்ணாங்க. அவங்க ஃபேரோவோட டாட்டர் குளிக்கும் போது அவங்க வந்து அவங்கள பார்த்து அவங்கள எடுத்து வளர்ந்தாங்க. ஸோ மோசஸோட லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரா வாழ்ந்தாருன்னா இளவரசராக வாழ்ந்தார். பிரின்ஸ், ஈஜிப்டோட பிரின்ஸ். ஈஜிப்ட் வந்து அந்த காலத்தில் வந்து இருக்கிறதுலே பணக்கார ஊர். ஓகே, அந்த ஈஜிப்டோட பிரின்ஸாக இருந்தார். ஸோ அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? நீங்க வந்து இப்போ யாரு பில் கேட்ஸ் ஓட பையன் இல்ல பொண்ணுன்னா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சும்மா தானே சொல்றோம், எவ்வளவு வேணா சொல்லலாம். என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருப்பீங்க. ஜாலியா இருப்பீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? பிடிச்ச இடத்துக்கு போகலாம், ஓகே, சாப்பிடலாம், ஓகே, வெரி குட், பிடிச்சதை போடலாம், ஓகே. வேற யாராவது? என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க, என்ன வேணா. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும் அவன் மனசுல? என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐ ஆம் எவ்ரிதிங். என்னால என்ன வேணா பண்ண முடியும். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதான உண்மை. பில்கேட்ஸ் நினைச்சா ஒரு இடம் பார்க்குறாரு, அவருக்கு பிடிச்சதை வாங்க ஒன்று எடுத்து, ரைட், he can do anything, right? ஸோ இதான் அவரோட மைண்ட் செட்டாக இருக்கணும், ரைட்டா? ஆனால் அவர் இங்கே வந்து என்ன வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்த ஆளு இப்போ இந்த கான்டெக்ட்ல நீங்கள் இதை படிங்க. refuse to be called the son of Pharaoh's daughter. ஏன் நீங்க ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறாங்க, ஒரு திடீர்னு வந்துட்டு நான் ஃபேரோ டாட்டரா இருக்க விரும்ப இல்லை அப்படின்வீங்களா? நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன பார்த்தார் மோசஸ்? அவர் ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு, கரெக்டா? இதை விட மேலானது ஒண்ணு அவருக்கு கண்ணில் பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ரைட். அதனால நான் என்ன பண்ணாரு, இந்த ஃபேரோவோட இதை வந்து கம்ப்ளீட்டா இழக்க கூட அவரு தயாரா இருந்தார். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் என்ன சொன்ன? ஐ ஆம்
everything. So இந்த decision எடுத்துட்டாருல, he refused to be called the son of Pharaoh's daughter. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? Choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the passing pleasures of sin. இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இந்த பூமியில we have to make a choice. அதான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் அந்த கொஸ்டின் கேட்கும் போது I asked you a question. Today, இன்னைக்கு, இன்றே மீட்பின் நாள், இன்றே காருண்யத்தின் நாள், இன்றே ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா, are you ready to meet him? Yes, no. There is no. ஆமா ஆனா லைட்டா டவுட் இருக்கு. இல்ல அப்படி இல்லன்றவங்க பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அவன் தெளிவா இருக்கான், எனக்கு தெரியாது, எனக்கு இல்ல. ஆமான்னு சொல்றவங்கள தான் நிறைய டவுட். ஓகே, ஸோ டுடே ஆர் யூ ரெடி டு மீட் காட்? மோசே மாதிரி எனக்கு பார்வோனோட வாழ்க்கை வேணான்னு நீங்க சொல்ல முடியுமா? ஓகே, வித் திஸ் கான்டெக்ட், இந்த சொன்னதுனால அவருக்கு என்ன நடந்ததுன்னா, அடுத்த 40 வருஷம் he was in வனாந்திரத்துல, டெசர்ட்ல என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ ஐ ஆம் எவ்ரிதிங்ல இருந்து எங்க வந்தாரு? ஐ ஆம் நத்திங். புரிஞ்சுதா? உங்க வாழ்க்கையிலும் இந்த வயசுல யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி பண்ணணும், நான் நினைச்சது இது பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், நான் இந்த பொசிஷன்ல வரணும். அப்சல்யூட்லி ஃபைன். God willing, absolutely fine. இல்லாட்டி be humble and wait for God. ஓகே, ஸோ நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வரணும்னா, இது எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது தான். இட்ஸ் அ டிரான்சிஷன் விச் ஹேப்பன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஐ ஆம் எவ்ரிதிங்ல இருந்து மோசஸ் என்ன ஸ்டேஜுக்கு வராரு? ஐ ஆம் நத்திங். இது 2வது ஸ்டேஜ். அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு மோசஸ்க்கு, ரைட்டா? அது என்ன ஸ்டேஜ்? நம்ம அந்த வசனத்தை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா 26வது வசனம், எஸ்டீமிங் த ரிப்ரோச் ஆஃப் கிரைஸ்ட் கிரேட்டர் riches than the treasures in Egypt, for he looked for the reward. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி மோசஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் காரியங்களை விட மேன்மையானது அவருக்கு ஒன்று தெரிஞ்சது. அது எப்படிப்பா மேன்மையா இருக்கும்? நம்ம கண்ணில் பார்க்கறது எவ்வளோ பெருசா இருக்கு. அப்போ மோசஸ்க்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன்ட், அவர் அகக்கண்கள் திறந்து அதை விட மேலானதை பார்த்ததுனால அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து நான் ஒண்ணுமே இல்லைன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் காட் என்ன பண்றாரு? அவரை என்ன பண்றாரு? இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் கண்டிப்பா. அவர் என்ன பண்றாரு? காட் வந்து, நீங்க பைபிள் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருப்பீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் படத்தையாவது பார்த்திருப்பீங்களா? என்ன இதுல வருவாரு? பர்னிங் புஷ்ல வருவார், ரைட்டா? பர்னிங் புஷ்ல வந்து ஆண்டவர் கூப்பிடுவார். அப்ப எப்ப கூப்பிடுறாரு ஆண்டவர்? ஐ ஆம் எவ்ரிதிங். மோசே வந்து ஃபாரோவோட டாட்டரோட பிரின்ஸா இருக்கும் போது கூப்பிட்டாரா? இல்ல நான் ஒண்ணுமே இல்லைன்னு எங்கேயோ ஒரு வனாந்திரத்துல, இப்ப சென்னையில இது பில்கேட்ஸோட பையனா இருந்து அமெரிக்கால இருந்து இங்க சென்னை இது செய்யார் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம். நீங்க யோசிச்சு பாருங்க, திங்க் அபவுட் திஸ். இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆள், when you reach that stage, when you say I am nothing, then what happens is God calls you, right? இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு தான் whatever we are saying in the message, ஆண்டவர் வார்த்தையை படிக்கணும், ஆண்டவர் வர்ஷிப் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இதெல்லாம் எதுக்கு? to become nothing in front of God, so that what happens is stage 3, God வந்து is giving him a huge responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறாரு? அந்த பர்னிங் புஷ்ல பேசி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறாரு God அவருக்கு? இஸ்ரேலைட்ஸை வெளியில கூட்டிட்டு வரணும். சோ அப்போ மோசஸ் என்ன ரியலைசேஷன் பண்ணாரு? from I am everything to I am nothing to, சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ் இருக்கு. உங்களுக்கு கரெக்டா கேட்டீங்கன்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சொல்லு ஜெசிகா. எனிஒன்? கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ முதல் ஸ்டேஜ் என்னது? பார்வோனோட
இளவரசன் ஸ்டேஜ்ல இருந்து, நான் ஒண்ணுமே இல்லைன்ற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தது என்ன ஸ்டேஜ் போனாரு? அது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ், ஐ எம் நத்திங்ன்ற ஸ்டேஜுக்கு போனார். மூணாவது ஸ்டேஜ் என்னது? God is everything. என்ன ஸ்டேஜ் அது? God is everything. சொல்லுங்க. God is everything. இப்ப என் லைஃப்ல நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன்? ஓகே, இந்த ஸ்டேஜ் லைஃப்ல நான் am everything எனக்கு தெரியும். நான் என் லைஃப்ல எப்படி வரணும் அப்படி வரணும். இல்ல ஐ எம் நத்திங்ன்ற ஸ்டேஜா, நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கேன்னா மூணாவது ஸ்டேஜ் God is everything. என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாமே நன்மைக்காக தான் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். சோ அவரோட லைஃப் 120 வருஷத்தை 40 40 40. ஃபர்ஸ்ட் 40 ஐ ஆம் எவ்ரிதிங், செகண்ட் 40 ஐ ஆம் நத்திங், தேர்ட் 40 God is everything. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா, நீங்க அதே 40 வருஷத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதான் ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீக்ரெட் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு, ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3 டபக்கிட்டீர்னு வந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? God is everything. என் லைஃப்ல ஆண்டவர் தான் எல்லாம், என் லைஃப்ல அவருக்கு தான் முதலிடம். இது வந்து வைராக்கியமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில. நீங்க உலகத்தை பார்க்க கூடாது. Do not look at the world. The ways of the world is not for you. இந்த உலகத்தின் போக்கு, இந்த உலகத்தின் வழி உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒருத்தர் இருந்தாரு. யாருக்கு தெரியும்? தெரியாது. ஓகே, அவர் வந்து பயங்கர பெரிய ஊழியக்காரர். ஓகே, ஸோ அவர் வந்து அவரை பார்க்க ஒருத்தங்க வராங்க. அவர் வராரு, உள்ள வாங்கன்னு சொல்றாரு. பட் அவர் திடீர்னு ஏதோ ஒன்று பார்க்குறாரு, ஒரு கையில் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. உள்ள விட மாட்டுறாரு. ஒரு ஸ்மித் விகில்ஸ் அதை அங்கே வச்சுட்டு வாங்கன்றாரு. அது என்ன தெரியுமா? அவர் தப்பாலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. என்ன எடுத்துகிட்டு வந்தார் தெரியுமா? ஒரு நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் போக்கு எதுவுமே இங்கே வரக்கூடாது. ஸோ அப்படிதான் வந்து வென் யூ லுக் ஸ்மித் விகில்ஸ்வர்த் மாதிரி நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஓகே, வென் யூ லுக் அட், உங்கள் மனசில் வந்து ஏதாவது சிந்தை வருதா, உங்கள் இருதயத்தில் ஏதாவது என்ன வருதா, நீங்கள் என்ன சொல்லணும்? தவறான உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரா? பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் எங்கே போய் உட்காருது? எங்கே போய் உட்காருது? இப்படி போய் அப்படி வெளில வந்துருதா? எங்கே உட்காருது பைபிள்? வசனம் எங்கே உட்காருது? மனசில் உட்காருது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட் உள்ள வரும்போது ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டரில் நிறுத்திடணும். அப்படியே விட்டு உள்ள சுத்த விடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? கரப்ட் ஆகிடும். சிஸ்டம் கரப்ட் ஆகிடும், ஃபியூஸ் போயிடும் புஷ்ஷுன்னு. அப்போ ஃபியூஸ் போயிடும்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் போயிடும். ஆவியில அனலா இருக்கணும் எப்பொழுதும். ஆவியில அனலா இருக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். இதை வச்சுட்டு இப்போ இந்த செஷன் எதுக்கு பண்றோம்? அடுத்தது ஏன் இந்த செஷன் நாங்க பண்றோம்? ஓகே, இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லை? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லை போர் அடிக்குதா? யாருமே எதுவும் சொல்லனா அப்ப நிறுத்திடலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த செஷன், வை வி ஆர் டூயிங் திஸ் செஷன். ஓகே, ஸோ எக்ஸோடஸ் 3:6. He said, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. At this, Moses hid his face because he was afraid to look at God. Praise the Lord. So இங்க என்ன சொல்றாரு? I am the God of Abraham, I am the God of Isaac, I am the God of Jacob. எதுக்கு ஆண்டவர் இதை அடிக்கடி சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? I am the God of many generation. இது எதுக்கு சொல்றாருன்னா, God's perfect will is that the future generation must excel the former generation in everything. புரிஞ்சுதா? அதாவது ஆண்டவரோட பரிபூர்ண திட்டத்துல முன்ன இருந்த ஜெனரேஷனை விட
அடுத்து வர ஜெனரேஷன் வந்து எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கணும். எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்றோம் இல்ல ஹார்ட்வேர் லான்ச் பண்ணோம்னா என்ன ஆகுது? ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்றோம், அடுத்து அதை விட பெட்டர் வெர்ஷன் ரிலீஸ் பண்றோம், அடுத்த விட பெட்டர் வெர்ஷன் ரிலீஸ் பண்றோம். அதே தான் இங்க. அப்படின்னா இங்க ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நான் உங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆண்டவரை ஒரு விதத்துல தேடி இருப்பாங்க, ரைட்டா? நீங்க ஒரு அளவுகோல் இருக்கு, கரெக்டா இல்லையா? ரைட்டா? இப்ப நீங்க வந்து அதை காட்டிலும் அதிக அர்ப்பணிப்பு, அதை காட்டிலும் அதிக ஜெபங்கள், அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமா தேடுறது, அவங்கள காட்டிலும் பரிசுத்தமா உங்க வாழ்க்கையை வாழுறது, அவங்கள காட்டிலும் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறது, ஆண்டவருடைய பவர், கிரேட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர் யூ ஷுட் டூ. அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் லவ் இன் ரிலேஷன்ஷிப், அவர்களை காட்டிலும் அன்பு ஜாஸ்தி செலுத்துறது, மோர் பேஷன்ஸ் அண்ட் சஃபரிங், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறது. எல்லாமே உங்க அளவுகோல் யாரு? ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் உங்களுக்கு காட் அளவுகோல் வந்து மோசஸ் இல்ல இதுன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். பட் உங்க பேரண்ட்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அளவுகோல் தெரியும், கரெக்டா? அதனால அவங்க வந்து கம்மியா இருக்கிறாங்க, நான் அவங்களோட பெட்டரா இருக்கிறேன்னு கிடையாது. இது வந்து எல்கேஜி படிப்புக்காக இதை சொல்றது. when you grow up your level you will have to start comparing with யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளோட அளவுகோல் அல்டிமேட் மாடல், ரோல் மாடல், எக்ஸாம்பிள், நம்மளோட ஃப்ரெண்டு, கைடு, பிலாசபர் எல்லாமே யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, காட் ஆஃப் ஆல் ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுது பழைய ஜெனரேஷனை காட்டிலும் இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு ஜெனரேஷனா நாம இருக்கணும். இருப்பீங்களா? இருப்பீங்களா? கேட்கல. இருப்பீங்களா? கேட்கல. கேட்கல. இருப்பீங்களா? பத்தாது. இருப்பீங்களா? பெரியவங்களாம் சொல்லக்கூடாது. இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிவி ப்ரோக்ராம், எது குக்கிங்கா இல்ல ஸ்போர்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஃபைனல் ஓவர்ல இப்படி 6 அடிக்கும் போது எப்படி கத்துவீங்க? எப்படி கத்துவீங்க? என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்? இருப்பீங்களா? விடமாட்டேன். ஆண்டவருக்கு இன்னும் அதிகமா வைராக்கியம் பாராட்டுவீங்களா? உங்க அப்பா அம்மா விட ஆண்டவருக்கு அதிகமா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் வார்த்தையை அதிகமா தேடுவீங்களா? பரிசுத்தமா இருப்பீங்களா? இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி நிற்பீங்களா? ஆண்டவருக்காக ஆத்துமா ஆதாயம் செய்வீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்களா? ஓகே, சோ இதுதான் கான்டெக்ஸ்ட். என்ன கான்டெக்ஸ்ட்? இப்போ இந்த செஷன் நாங்க எதுக்கு வைக்கிறோம்? என்னமா? ஆண்டவருக்காக இல்ல, டு கிவ் யூ a perspective in life. ஆண்டவரோட வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு, இல்லையா? ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. we will go into the next thing. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு என்ன டாபிக்? என்ன என்னமா? சூஸ், மேக் சாய்ஸ். அது ஓகே, மேக் யுவர் சாய்ஸ். இன்னைக்கு டாபிக் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் டாபிக். ஆண்டவர் குறிச்ச காரியத்துல இதுதான் வந்து இருக்கிறதுலே பேசிக். ஓகே, த ஃபியர் ஆஃப் காட். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். So what is the fear of God? நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, it is an attitude of reverence. attitude of reverence அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெவரன்ஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ரெவரன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? பயம் கலந்த மரியாதை. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல எடுத்துட்டீங்கன்னா, நான் படிக்கும்போது குருவில்லான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க.
அவங்க வந்து பயங்கரமாக மேக்ஸ் இது இங்கிலீஷ் சூப்பராக சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு தானாகவே ஒரு ரெஸ்பெக்ட் வரும், தானாகவே ஒரு மரியாதை வரும். எல்லாருக்கும் எல்லா டீச்சருக்கும் அந்த மரியாதை வராது, ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், அவங்க வந்து நல்லா சொல்லி தருவாங்க. ஆனால் அதே சமயம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நமக்கு அந்த மரியாதை இருக்கும். ரைட்டா? ஸோ த ஃபியர் ஆஃப் காட் என்னன்னா அதே தான், நமக்கு வந்து பயம் கலந்த மரியாதை. இட்ஸ் an attitude ஆஃப் ரெவரன்ஸ். ரெண்டாவது டோட்டல் கமிட்மெண்ட். என்னது? டோட்டல் கமிட்மெண்ட் அண்ட் சப்மிஷன் டு காட். மூணாவது என்னது? சப்மிஷன் டு காட். சப்மிஷன் என்னது? இது தெரியும்ல? சோ திருப்பியும் அதான், வாட் இஸ் மை, சோ இது 3 பாயிண்ட். whatever is the choices in life should be based on God's instruction. என் வாழ்க்கையில நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான், ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் நீங்க முடிவு எடுக்கணும். ஆலோசனை, ஆண்டவருடைய ஆலோசனையை பேஸ் பண்ணி. ஓகே, அல்டிமேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க? இதுல யார் எழுதலன்னு பார்க்கலாம். இப்போ அவங்கள தான் கேள்வி கேட்பேன் நான். யார் அது? யாரும் தலையை நிமிந்தே பார்க்க மாட்டுறாங்க, எங்கடா மாட்டிக்கு போறோன்னு. ஓகே, நீ சொல்லுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உட்காருங்க. ஆட்டிடியூட் ஆஃப் ரெவரன்ஸ். வெரி குட். செகண்ட் பாயிண்ட் என்ன? கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட். ரைட். மூணாவது பாயிண்ட் என்னது? சப்மிஷன் டு காட். ஓகே, குட். ஸோ இது கிளியரா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவருக்கு பயப்படுறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பயம் இருக்கு? பிசாசுக்கு பயப்படுறது, மனுஷருக்கு பயப்படுறது, மற்ற காரியங்களுக்கு பயப்படுறது. ஒரு நேச்சுரலா நீங்க வந்து திடீர்னு ஒரு இருட்டில் போறீங்க, உங்க பைக்கில் போறீங்க, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு பைக்கு, யாருமே இல்லைன்னா அது வந்து நேச்சுரலா வர பயம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பிசாசுக்கு பயப்படுறது வந்து என்ன? பிசாசுக்கு பயப்படுறதும் ஆண்டவருக்கு பயப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப முக்கியம், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஏன் வந்து டிவியில வந்து இந்த ஹாரர் மூவிஸ் பார்க்கக்கூடாது, இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா இதான் காரணம். ஓகே, நீங்க வந்து அதை எடுத்து வாசிக்கலாம், பட் அதுல ஒரு பார்ட் ஒண்டி தான் வாசிக்கணும். நீங்க 2 கொரிந்தியர் 12:7. Or because of these surpassingly great revelations, therefore, in order to keep me from becoming conceited, I was given a thorn in my flesh, messenger of Satan to torment me. ஸோ இதில் வந்து பவுல் என்ன சொல்றாரு? நான் வந்து பவுல் வந்து வல்லமையான ஊழியக்காரர், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஒரு முள் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வேலை செய்யறதுனால கொடுக்குறாங்க. அந்த யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறாத? என்ன? யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? அவன் சொந்தக்காரர் கொடுக்குறாரா? Satan is giving, messenger of Satan. அது படி, அந்த வார்த்தை ஒண்டி படி, messenger of Satan to torment me. to படிங்க, அத பார்த்து படிங்க எல்லாம். to சோ பிசாசுக்கு பயப்படுற பயம் என்ன தரும்னா வேதனையே தரும். புரியுதா? பிசாசுக்கு பயப்படுற பயம் வந்து வேதனையை தரும். அது உங்களை வந்து தூங்க விடாது, உங்களை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா வைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது பிசாசுக்கு பயப்படுற பயம். அடுத்தது நீதிமொழிகள் 29:25. Proverbs chapter 29:25. இது வந்து மனுஷருக்கு பயப்படுற பயம். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும், ஏன் நான் பிசாசுக்கு பயப்படலாமா? அறிவாளிங்க கேள்வி கேட்பாங்க, அதனால தான் அது சொன்னது. ஓகேவா? பிசாசுக்கு பயப்படுறது என்ன தருது? வேதனையை தருது. மறந்துடாதீங்க, அதனால தான் நோட் பண்ண சொல்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க இந்த புக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அந்த இது எழுதிட்டு போவாங்களே, என்னது? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு நோட்ஸ் கொடுத்து அதை பத்திரமா வச்சுப்போமே நம்ம. ஸ்டாம்ப் புக்.
நாங்க படிக்கும் போது வேற பேர் சொல்லுவோம். அது மாதிரி என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சிருப்பீங்க. கரெக்டா? அந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் நீங்க வச்சுக்கணும். புரியுதா? ஒரு புக்கா எழுதி 10 புக்கானாலும் சரி 20 புக்கானாலும் அது வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு நமக்கு. கரெக்டா? அதெல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க பிற்காலத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இனிஷியலா ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி ஆண்டவர் எப்படி அழகா நடத்தினாருன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ Proverbs 29:25. Fear of man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. Fear of man Will prove to be a snare. ஸ்னேர்னா என்னது? கண்ணி. கண்ணி, அதாவது ஒரு இதுல போய் மாட்டிக்கிறது. ஃபியர் ஆஃப் மேன்ன்றது ஒரு இதுல போய் மாட்டிக்கிறது, பிரச்சனை, ட்ராப்ல போய் மாட்டிக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ ஃபியர் ஆஃப் சேட்டன் என்ன பண்ணுது? நமக்கு டார்மெண்ட் கொண்டு வருது. ஃபியர் ஆஃப் மேன் என்ன பண்ணுது? ட்ராப் கொண்டு வருது. ஸோ இப்போ Proverbs 1:7. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. Fear of Lord என்னது? Is the beginning of knowledge. Is the beginning of knowledge. இப்போ புரிஞ்சுதா? fear of Satan என்னன்னு தெரிஞ்சுதா? fear of man என்னன்னு தெரிஞ்சுதா? என்ன fear of man பண்ணணுமா நம்ம? இல்ல. ஓகே, மரியாதை கொடுக்கணும். பயப்பட வேண்டாம். மனுஷரை பார்த்து, பிசாசை பார்த்து நம்ம பயப்படணுமா? பயப்பட வேண்டாம். ஏன்னா அவன் வேதனையை தான் கொடுப்பான். அவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? மற்ற பயங்கள் எல்லாம் அது வேற. சோ நம்ம யாருக்கு பயப்படணும்? ஃபியர் ஆஃப் காட். சோ இதை தான் வந்து அடுத்த ஒரு 25 minutes we'll see. ஓகே, Psalms chapter 34:11. Come, my children, listen to me. I will teach you the fear of the Lord. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். இது யார் சொல்றா? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு? இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி பிரதர் மாதிரி ஆளுங்களை வச்சு ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு? ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் பேசினா டைரக்டா நமக்கு கேட்காது. அதனால என்ன பண்றாரு? இப்ப கூப்பிடுறாரு. Come you children, listen to me. I will teach you the fear of the Lord. ஓகே, சோ பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாரையும் இந்த மாலை வேளையில கூப்பிடுறாரு. எதுக்குன்னா ஆண்டவரை குறித்த பயத்தை கத்துக்கணும். ஏன் ஆண்டவரை குறிச்ச பயத்தை கத்துக்கணும்? ஏன் கத்துக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். Proverbs chapter 1 verse 28-29. Then they will call to me, but I will not answer. They will look for me, but will not find me, since they hated knowledge and did not choose to fear the Lord. புரிஞ்சுதா? இதை வந்து கண் கொண்டு பாருங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? கண்ணால பாருங்க அந்த வசனத்தை. என்ன சொல்றாரு அதுல? Then They will call to me, call on me, but I will not answer. I will not Answer. இப்போ நீங்க வந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பதில் வரலையா? ஓகே, அடுத்தது. They will look for me, but will not find me. நீங்க தேடும் போது ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியலையா? என்ன 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 ரீசன் ஆண்டவர் சொல்றாருங்க? Because They hated knowledge and did not choose to fear the Lord. they hated Knowledge. knowledge. என்ன knowledge? Fear of the Lord. ஆண்டவர் குறித்த அறிவை ஏட் பண்ணி எதை சூஸ் பண்ணல? கடவுளுக்கு the fear of the Lord சூஸ் பண்ணல. இன்னைக்கு என்ன சாய்ஸ் மேக் பண்ண வந்திருக்கோம்? to choose the fear of the Lord. so நீங்க வந்து to choose Godன்றதோட இன்னைக்கு நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போற ஒரு டாபிக், ஒரு மெயின் டேக் அவே அவுட்கம் ஆஃப் திஸ் செஷன் வந்து today I have to choose the fear of the God. remember it is only a choice. இது வந்து ஒரு சாய்ஸ் தான். வேணும்னா எடுக்கலாம், வேணாம்னா வேண்டாம். நோ ப்ராப்ளம். இட்ஸ் அப் டு யூ. the choice is with you. okay, it's your consciousness. God has given free will. okay, ஆனா நீங்க அவர்கிட்ட பிரேயர் பண்ணா பதில் வரல, அவரை தேடுனா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா because you hated knowledge and did not choose the fear of the Lord. so உங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லணும், ஆண்டவர் தேடுனா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to make a conscious choice to fear God.
obey his commandments, know his ways, know his will. அவருடைய சுத்தத்தை புரிஞ்சு கொண்டு, அவர் வழிகளை புரிஞ்சு கொண்டு, அவர் கற்பனைகளை புரிஞ்சு கொண்டு, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, if you fear God, it is a price. It is not easy. You have to make a choice. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். It is a choice God is offering in front of you right now. இப்போ இந்த சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். நாளைக்கு இருக்குமா தெரியாது. You better make a choice. நான் இப்படியும் இருப்பேன், இங்கேயும் ஒரு கால் வச்சுப்பேன், இங்கேயும் ஒரு கால் வச்சுப்பேன், டொய் டொய் அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது Proverbs 9:10. Proverbs 9:10. The fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. The fear of the Lord is what? Beginning of wisdom. விஸ்டத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்துக்கும் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். What is the difference between wisdom and knowledge? பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. தெரியலையா? நாலேஜ்னா என்னது? சிம்பிள், அறிவு. அறிவை நம்ம வந்து படிச்சுக்கலாம். கரெக்ட், வெரி குட். அறிவை வந்து நம்ம கத்துக்கலாம். பட் விஸ்டம் comes from God. Who was the most wisest person in the world? புரியல. சாலமன் கிடையாது. Wrong answer. Who was the most wisest person in the world? சொல்லுங்க. கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட் ஆன்சர். ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன்றார். Solomon was wise, but his wisdom was limited. But unlimited wisdom is from Jesus Christ. புரியுதா? ப்ரோவர்ப்ஸ் எடுத்து, எதுக்கு ப்ரோவர்ப்ஸ் படிக்கணும்னு சொல்றேன்னா இதான் ரீசன். ப்ரோவர்ப்ஸ் எடுத்து நீங்க 8வது சாப்டர் படிச்சீங்கன்னா wisdom is calling you வரும். ஞானம் உங்களை கூப்பிடுகிறது. யார் கூப்பிடுறா? It is Jesus Christ. It is not Solomon. The most wisest person in the world is Jesus Christ. இயேசு கிறிஸ்து. Okay? The fear of the Lord is the beginning of wisdom. அதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ல என்ன படிச்சோம்? The fear of the Lord is the beginning of knowledge. இதுல the beginning of wisdom. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த வசனத்துல என்ன இருக்கு? The knowledge of the Holy One is understanding. அப்போ உங்களுக்கு புரிதல் வரணும். இப்ப நான் சொல்றேன்ல, இந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு it takes time. நான் 20 வயசுல பார்த்ததும் இன்னைக்கும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த விஸ்டம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் கொடுக்கிறா? காட் ஒருத்தர் தான் தர முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட அறிவுல நான் வந்து புக்கு படிக்கிறேன், நான் வந்து டிவியில பெரிய பேசுறதை வச்சு கேட்கிறேன்றது கிடையாது. This has to be given by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த விஸ்டமை தர முடியும். ஓகே? So the knowledge, so நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? beginning of knowledge தான் fear of God. The beginning of wisdom is the fear of God. புரிதல், understanding வந்து the knowledge of the Holy One is understanding. So knowledge, wisdom, understanding. ஓகேவா? இது இன்டர்கனெக்டட். எல்லாமே நாலேஜ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும்னா விஸ்டம் இருக்கணும். புரியுதா? வெறும் நாலேஜ் இருக்கு, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் விஸ்டம் இல்லைனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே? வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குனாலும் பிரயோஜனம் கிடையாது. மூணுமே வேணும். ஓகே? சோ இப்ப அடுத்த வசனம், Proverbs chapter 15 verse 33. Wisdom's instruction is to fear the Lord, and humility comes before honor. Okay. The fear of the Lord is instruction of the wisdom. So திருப்பியும் வந்து என்ன வருது? Instruction of the wisdom.
the fear of Yahweh is the school of wisdom. School of wisdomனே போட்டாங்க. wisdomனு ஒரு ஸ்கூல்ல ஆண்டவரோட பயத்தை குறிச்சு இருக்கு. before there can be glory there must be humility. அதான் உங்க எல்லாருக்குமே அதான். என் வாழ்க்கையில வந்து நான் பெருசா வரணும், இதுவா வரணும், பெரிய லெவல்ல வரணும், அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? தாழ்மை. தாழ்மை வந்து பேசிக். ஜீசஸ் கிரைஸ்ட் அகைன், ஏன்னா எக்ஸாம்பிள் எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு? காட். ஆனா அவர் எப்படி வந்தாரு? ஒரு ஹியூமனா வந்தாரு. இதுல வந்து கலாத்தியர்ல வரும், அவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தாரு, ஒரு மனுஷ ரூபம் எடுத்தாரு. அதுவே ஒரு லெவல், அதுவே ஒரு லோ லெவல். அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா ஒரு பிரதர், அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு? சிலுவையின் சாவை எடுத்தாரு. என்ன சாவை எடுத்தாரு? சோ ஃபர்ஸ்ட் மனுஷனா வரதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல், ஓகேவா? அதுக்கு கீழே சிலுவையின் சாவு எடுக்கிறதுனா அது என்ன லெவல்? அது இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்களை காரி துப்பி மூஞ்சில, நீங்க தப்பே பண்ணல, காரி துப்பி அடிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். யார நீ பண்ற இல்ல? நான் யார் தெரியுமா? அதானே ஃபர்ஸ்ட் என்ன வரும், கரெக்டா? ஆனா அவர் யாரு? கடவுள். ஓகே, அவர் வந்து மனுஷ ரூபம் எடுத்தாரு. அதுவே ஒரு பெரிய பயங்கர பெரிய டிஃபரன்ஸ். அது நமக்கு புரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. கடவுளா இருக்கிறது மனுஷனா வர்றது அதுவே ஒரு லெவல். மனுஷனா இருந்தவர் சிலுவையின் சாவை எடுத்தாருன்னா தாழ்மைக்கு இதை விட வேற எக்ஸாம்பிளே கிடையாது. ஜீசஸை விட தாழ்மையானவங்க யாரும் கிடையாது இந்த உலகத்துல. ஜீசஸை விட ஞானமானவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. யார் வந்து உலகத்துல the most wisest person? It is not Solomon, it is Jesus Christ. இனிமேல் யார் கேட்டாலும் நீ என்ன சொல்லலாம்? ஏன்னா என்கிட்ட ப்ரேயர் பண்ணும் போது சில பேர் சொல்லுவாங்க, சாலமன் மாதிரி ஞானமா நீங்க இருக்கணும்னு ப்ரேயர் பண்ண. கிடையாது. The wisdom is Jesus Christ. wisdomனாலே Jesus Christ தான். 1 Corinthians chapter 1 verses 30 verse 30 அது படிச்சிருங்க. நம்ம இது கான்டெக்ஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலும் அதை படிச்சிடலாம். It is because of him that you are in Christ Jesus, who has become for us wisdom from God, that is our righteousness, holiness and redemption. So அவர்தான் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இதெல்லாம் மனப்பாட வசனம். நீங்க எப்படி எக்ஸாமுக்கு 2 மார்க் கொஸ்டின் மனப்பாடம் பண்றீங்க? உழுந்துல மனப்பாடம் பண்றீங்க. பேஜ் நம்பர்லாம் நோட் பண்ணி, கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் நோட் பண்ணி, இதெல்லாம் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். So Jesus is wisdom, righteousness, holiness and redemption. எல்லாமே யார வந்து பின் பாயிண்ட் பண்ணுது? ரிடெம்ஷன் யாருனால? ஜீசஸ்னால. ரைச்சியஸ்னஸ் எதனால? ஜீசஸ்னால. ஹோலினஸ் எதனால? ஜீசஸ் கிரைஸ்ட்னால. ஓகேவா? ரைட். So anyway, we'll go on to the next chapter, next verse. Psalms 111 10ஆம் வசனம். The fear of the Lord is the beginning of wisdom. இது நம்ம இப்போ மனப்பாடமாவே ஆயிருக்கோம். கரெக்டா? திருப்பி இதான் வருது. அடுத்தது, a good understanding have all those who do his commands. அவருடைய கற்பனைகளுக்கு கடைபிடிக்கிறவர்கள் எல்லோருக்குமே அவரை குறித்த புரிதல் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Okay. இப்போ அடுத்தது யோபு 28:28. Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. நான் சொன்ன மாதிரி to depart from evil is understanding. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நல்லது எதுன்னு தெரியறது ஒண்ணு, ரெண்டாவது கெட்டதை விட்டு விலகிறதும் என்னது? புரிதல். கெட்ட விஷயம்னு தெரிஞ்சா விலகி வந்துடணும். ஓகே, டு டிபார்ட் ஃப்ரம் ஈவில் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். படிங்கம்மா, இருக்கா? And he said to the human race, the fear of the Lord, that is wisdom, and to shun evil is understanding.
shun evil, to stop evil. ஓகே, இங்க பாருங்க எல்லாம், இங்க பாருங்க, do not be disturbed. ஓகே, to shun evil is understanding. புரியுதா? எதிர்த்து நிற்கிறது, பிசாசோட வஞ்சனைகளுக்கு விழாமல் இருக்கிறது தான் புரிதல். அந்த பக்கமே போக கூடாது. ஓகே, அடுத்த வசனம் Proverbs 16:6. Through love and faithfulness, sin is atoned for. Through the fear of the Lord, evil is avoided. By the fear of the Lord, one departs from evil. சொல்லுங்க, by the fear of the Lord, by the fear of the Lord, திருப்பியும் சொல்லுங்க, by the fear of the Lord, one departs from evil. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும்? ஈவில்ல இருந்து நம்மள விலக்கும். அந்த சைடே நம்ம, அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆண்டவர் வந்து நம்ம அந்த பொல்லாப்பின் சைடே, அந்த குரூப் சைடே நம்மளை எடுத்துட்டு போக விட மாட்டார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம போனா மாட்டிப்போம். அது வந்து இது இந்த புதக்குழி மாதிரி தான். முதல்ல அப்படியே சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலை வைக்கும் போது, ஒரு 2 காலை வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமே உள்ள சக் பண்ணிடும். அதுதான் இந்த வேர்ல்டோட சிஸ்டம். அப்படி இந்த வேர்ல்டுல புதக்குழி தான். என்ன கேட்டீங்கன்னா, இந்த வேர்ல்டே ஒரு புதக்குழி தான். we are all standing on this. It is a choice you have to make. What is the choice we have to make today? To fear the Lord is the choice we are making today. It is a conscious choice you have to make today. இன்னைக்கு புத்தி தெரிஞ்சு, அழிவு தெரிஞ்சு, யாரும் வந்து சின்ன குழந்தைங்க கிடையாது புரியாம இருக்கிறதுக்கு. Whatever we are saying, you are able to understand. So today, at the end of this session, you will make a choice. I will fear the Lord whatever be the cost. என்ன நேர்ந்தாலும் I will fear. Because of this, I might have to sacrifice something. I might lose something in my life. My life will be different. But God is with me. He will never leave me nor forsake me. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆபிரகாமோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல என்னோடு இருக்கிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற, எங்க தாத்தாவோடு இருந்தது போல, எங்க அப்பாவோடு இருந்தது போல என்னோடு இருக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை காட்டிலும் எனக்கு அதிகமான வெளிச்சத்தை ஆண்டவர் தரார். அவர்களை காட்டிலும் நான் அதிகமா ஜெபிப்பேன். அவர்களை காட்டிலும் என்னை அதிகமா நான் அர்ப்பணிப்பேன். அவர்களை காட்டிலும் ஆண்டவருக்கு நான் வைராக்கியம் பாராட்டுவேன். இதுக்கு தான் இந்த செஷன். புரியுதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் Proverbs chapter 14 verses 26 to 27. Whoever fears the Lord has a secure fortress, and for their children it will be a refuge. The fear of the Lord is a fountain of life, turning a person from the snares of death. Praise the Lord. So இது வந்து நான் இதுல வந்து 4 விஷயம் இருக்கு. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், படிச்சு ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்றாங்க? The fear of the Lord. In the fear of the Lord there is secure. அடுத்தது For their children. அடுத்தது பாத்தே படிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுக்கு? The fear of the Lord is strong confidence. இதுல வந்து NKJVல strong confidence அப்படின்னா என்னன்னா ஒரு உறுதிப்பாடு. நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி புதக்குழி மேலதான் நடந்து போறோம். அப்ப நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு நங்கூரம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா? The strong confidence is Jesus Christ. Okay, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், and his children will have a place of refuge. நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தஞ்சம், பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் அடைக்கல பட்டணம்னு சொல்லுவோம். நம்ம போய் தங்கக்கூடிய ஒரு இடம், எந்த தீமையும் எதுவும் நம்மளை தாக்காது. சோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். மூணாவது, the fear of the Lord is fountain of life. எவ்வளவு முக்கியம் தெரியுதா இது? The fear of the Lord எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா எல்லாருக்கும்? உங்களுக்கு உங்க மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஓகேவா?
ஸோ இதை நீங்க பிடிச்சுக்கோங்க. The choice you make today to fear God will take you places. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற அந்த ஒப்பு கொடுக்குறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயங்கரமா உயர்த்துவார். இந்த உலகத்தின் உயர்வு ஒண்ணுமே கிடையாது. Believe me when I say this, okay? ஆண்டவர் அற்பமான தாவீதை ராஜாவாக்குனார். அற்பமா இருக்கிற மனுஷரை எடுத்து கோபுரத்துல அவர் வைக்க முடியும். ஒரு நிமிஷம். நமக்கு தேவை அவரை குறித்த அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய புரிதல், தேவ பயம், தாழ்மை, சாந்தம், அமைதி, பொறுமை. இததான் ஆண்டவர் கற்றுத்தல். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. யார் சொன்னா இத? Holy Spirit. Psalms chapter 34:11. ஓகே. சோ மூணாவது பாயிண்ட் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். ஜீவ நீரூற்று எங்க இருந்து வருது? எதனால வருது? The fear of the Lord brings fountain of life. கடைசி பாயிண்ட் என்னது? Turning a person from the snares of death. Very good. Snares of death னா கண்ணி, சாவின் கண்ணி, பிசாசு வைக்கிற கண்ணி. நீங்க இப்படி போனீங்கன்னா டப்பக்கட்டின்னு உள்ள விழுந்துருவீங்க. ரைட்டா? அதை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இது கண்ணி, இது பிசாசு எனக்கு வைக்கிற கண்ணின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய பயம் வேணும் மனசுல. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்ப 4 பாயிண்ட். 1 ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், 2வது பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ், 3வது ஃபவுண்டன் ஆஃப் லைஃப், 4வது snares of death, escaping the snares of death. Correct, very good. அடுத்த வசனம் Proverbs 22:4. Humility is the fear of the Lord. Its wages are riches and honor and life. Okay, humility, by humility and the fear of the Lord. தாழ்மையா திருப்பியும் இதான் வருது பாருங்க. அப்ப fear of Lord கூட என்ன வரணும்? எப்பவுமே ரெண்டும் ஒண்ணு கூட ஒண்ணு போகுது. ஆக்சுவலா தாழ்மையை குறித்து நான் எடுக்கல செய்தி. பட் ஆனா பாத்தீங்கன்னா the fear of God வர இடத்தெல்லாம் என்ன வருது? தாழ்மை வருது. By humility and the fear of the Lord are என்ன இருக்கு? 3 காரியம் இருக்கு. என்னென்ன இருக்கு சொல்லுங்க, எழுதுங்க. Riches, honor, life. உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன தேடுறீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? riches வேணுமா? honor வேணுமா? ரைட்டா? எனக்கு ஒரு நல்ல பொசிஷன், பெருமையா இருக்கணும், பண உண்டியில் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கணும். அண்ட் லைஃப்ன்றது நம்ம சொல்றது இந்த வாழ்வு கிடையாது. இட்ஸ் a good life. ஜீசஸ் சொல்றாருல, I came to give you life abundantly. பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நான் தர உங்களுக்காக வந்திருக்கிறேன். The fear of the Lord and the humility will give you riches, will give you honor, will give you life. திருப்பி சொல்லுங்க. The fear of the Lord and the humility will give me riches, honor and life. அடுத்தது Proverbs chapter 19 verse 23. The fear of the Lord leads to life, then one rests content, untouched by trouble. The fear of the Lord leads to life. அதான் நம்ம படிச்சோம். Fear of the Lord leads is the fountain of life. புரியுதா எல்லாரும்? புரிஞ்சுதா? உங்களால புரியலனா தயவு செய்து கை தூக்கி சொல்லிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், முக்கியமான செஷன். இதுதான் அடித்தளம் உங்களுக்கு, ஃபவுண்டேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் பைபிள். இன்னிலிருந்து நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புறேன், நீங்க பைபிள் படிக்கும் போது இட் வில் பி டிஃபரெண்ட். ஏன்னா ஐ ஹவ் given you a perspective of life. நம்ம வாழ்க்கை 80 வருஷம் 70 வருஷம், அது எவ்வளவு ஒரு டாட் கூட கிடையாது இந்த உலகத்துல. ரைட்டா? நம்ம இங்க எதுக்கு இருக்கிறோம்? டு லேர்ன் அபவுட் காட், டு லேர்ன் அபவுட் அவர் இட்டர்னல் ஃபாதர், டு நோ ஹிம், டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் குட் திங்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அவர் சொல்லுனா செய்யணும், அவர் செய்யணும், அவர் சொன்னா செய்யணும். இதுக்கு தான் இருக்கிறோம் இந்த பூமியில. ரைட்? ஓகே. சோ இப்போ இதுல என்னென்ன 3 காரியம், 2 காரியம். ரைட்டா? the fear of the Lord leads to life. அது abundant life நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். and he who has the fear of God will abide in satisfaction. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும், குறைவே இருக்காது, நிறைவான வாழ்க்கையை தருவார். ஆண்டவருக்கு பயப்படுங்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் இருக்கு. அதான் it is a choice today. You make a choice.
God is calling you. The Spirit of the Lord is calling you. Okay, and he calls, he gives you option. That is how good our God is. He always give you a free choice. Okay, whether you accept it, you do not accept it, it is totally up to you. But let me tell you that இன்னைக்கு நீங்க accept பண்ணி you surrender your life, okay, whatever may come in your life, whatever hardship will come, believe me, God will make you sail through that. But for some reason நீங்க வந்து you are not accepting, I don't know, purposeful கிடையாது, if you are not accepting and moving away. But if God has chosen you, he will bring you back, he will lead you, but he will break you, he will break you. Okay, உடைச்சு தான் எடுத்துட்டு வருவார். He will not mind, தூசியாக்குவார். Okay, so today you make a choice consciously. I surrender myself. எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய அப்பாவின் தேவன், தாத்தாவின் தேவன், என்னுடைய தேவன். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க கத்துக்கணும், என்ன குறிச்சு நீங்க கத்துக்கணும், உங்க அப்பா அம்மா சொல்றது இல்ல. You should know me, you should know what I like, you should know what I don't like, because you are my son, daughter. நீங்க ஒரு டாட்டர், ஒரு சன்னா, உங்க அப்பாவுக்கு பிடிக்காததை செய்வீங்களா? கான்சியஸா செய்வீங்களா? இட் ஹர்ட்ஸ், வலிக்கும். சோ நீங்க தப்பு பண்ணும் போது யாருக்கு வலிக்குது? அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளை. அப்ப நீங்க தப்பு பண்ணீங்கன்னா யாருக்கு வலிக்குது? அப்பாவுக்கு வலிக்குது. he feels bad actually. அதனால என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. அதான் நான் சொன்னேன், he will break you, but believe me, it is good. அந்த நேரத்துல குட்டா இருக்காது, but it is good in the long run, because மோசஸ் சொன்ன மாதிரி you have to look at the eternal glory. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன உபத்திரவம் வேணா வரும், என்ன சோதனை, எவ்வளவு போராட்டம் வேணா வரும், ஒரே ஒரு விஷயம் தான், look at the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே நோக்கி பாருங்க இந்த வாழ்க்கையில. ஏன்னா என்ன போராட்டம் வந்தாலும் அந்த சிலுவை தான் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகும். Praise the Lord. So இப்போ fear of the Lord நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரு? Who is the good example for this? ஆல்ரெடி நான் 2-3 இடத்துல க்ளூ கொடுத்தேன் நான். ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் பயப்படுறீங்க? Who is the example for this? Who is the example for wisdom? Who is the example for humility? Who is the example for meekness? Who is the example for love? Jesus Christ. அவரை தவிர யாரும் கிடையாது. No one. Okay? So the fear of God example யாருன்னா Jesus Christ. Isaiah chapter 11 verse 1 to 3. A shoot will come up from the stump of Jesse. From his roots a branch will bear fruit. The Spirit of the Lord will rest on him, the Spirit of wisdom and of understanding, the Spirit of counsel and of might, the Spirit of knowledge and fear of the Lord. And he will delight in the fear of the Lord. அதோட நிறுத்திக்குமா, போதும், அது வரைக்கும் போதும். இங்க யாரை பத்தி சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். டேவிட் பத்தி. டேவிடோட வாரிசா யார சொல்றாங்க? ஜெஸ்ஸியோட பையன் டேவிட். டேவிடோட இதுல இருந்து ஒரு பிரான்ச் வருது. அங்க அதுல வந்து the spirit of the Lord shall rest upon him. சோ அவருக்கு மேல யார் இருப்பாங்க? இதை யாரை குறிச்சு சொல்லுதுன்னா ப்ராஃபஸி ஜீசஸ் கிரைஸ்ட குறிச்சு சொல்லுது. ரைட்டா? இதை தான் வந்து ஆண்டவர் வந்து வாசிப்பார். ஃபர்ஸ்ட் வந்து வாசிப்பார். அவங்களோட சினகாக்ல வந்து வாசிக்கும் போது the spirit of the Lord shall rest upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல தங்கும். தங்குச்சா? எங்க தங்குச்சு? அவரு பேப்டிசம் எடுக்கும் போது புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா the spirit of wisdom, the spirit of understanding, the spirit of counsel. கவுன்சில்னா ஆலோசனை சொல்றது, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நாலேஜ், அதாவது அறிவு சார்ந்தது.
the spirit of might, வல்லமையை சார்ந்தது, the spirit of knowledge and the fear of the Lord. இதுல 6 காரியம் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இது அடுத்த வசனத்துல ஃபர்ஸ்ட் லைன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து இஸ் டிலைட். யாரோட டிலைட் இது? யாரோட டிலைட்? ஜீசஸ் கிரைஸ்டோட டிலைட் இஸ் இன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஹலோ, கேக்குறீங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் எதுல டிலைட் பண்ணாரு? டிலைட்னா என்ன? மகிழ்ச்சி. அவருக்கு எது ரொம்ப பிடிச்சது? கடவுளுக்கு பயப்படுறது. இங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் டிலைட்டட் இன் த விஸ்டம் சொன்னாங்களா? கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? the fear of the Lord தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஜீசஸ் கிரைஸ்ட் delighted in the fear of the Lord na, what should we do? The fear of the Lord leads you to wisdom. The fear of the Lord leads you to understanding. The fear of the Lord leads you to knowledge. மத்த எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் வரும். புரியுதா? So Jesus Christோட டிலைட் எதுல இருந்ததுன்னா to fear the Lord. So அது fear பண்ணதுனால அவருக்கு என்ன ஆச்சு? The Holy Spirit coming upon Jesus gave him a special sensitivity to the will and the ways of the Lord. So ஆண்டவர் குறிச்ச பயம் வரும்பொழுது ஆண்டவருடைய வழிகள், அவருடைய பாதைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். Praise the Lord. So இனிமேல் நீங்க வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க பைபிள் படிக்கும் பொழுது இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், ஆண்டவர் மேல இருக்கிற பயம் எனக்குள்ள இருக்குன்ற கான்டெக்ஸ்ட்ல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவரோட திருவுள்ளம் ஆண்டவருடைய வார்த்தையில உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வழிகள் ஆண்டவருடைய வார்த்தையில உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். Praise the Lord. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு சீக்ரெட் சாஸ், சீக்ரெட் கத்துருக்கோம். என்ன கத்துருக்கோம்? The fear of the Lord. Today the choice we are making is to fear the Lord. என்ன சூழ்நிலை என்ன நேர்ந்தாலும், உங்களுக்கு யார் எதிர்க்க நின்னாலுமே fear the Lord and take the decision based on the will and the ways of the Lord. ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய நியமங்கள், ஆண்டவருடைய கற்பனைகள் அவைகள் வந்து அருமையானவை. இட் இஸ் பர்ஃபெக்ட். சாம்ஸ் 19ல வரும். இதெல்லாம் மனப்பாட வசனம். 19:7 இருந்து 11. The law of the Lord is perfect, refreshing the soul. The statutes of the Lord are trustworthy, making wise the simple. The precepts of the Lord are right, giving joy to the heart. The commands of the Lord are radiant, giving light to the eyes. The fear of the Lord is pure, enduring forever. The decrees of the Lord are firm, and all of them are righteous. They are more precious than gold, than much pure gold. They are sweeter than honey from the honeycomb. By them your servant is warned. In keeping them there is a great reward. Praise the Lord. இன்ன லாஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? By them, இந்த கற்பனைகள் மூலம், ஆண்டவருக்கு பயப்படுறது மூலம், அவருடைய நீதிக்கு பயப்படுறது மூலம், அவருடைய நியமங்களுக்கு பயப்படுறது மூலம் என்ன நடக்குது? Your servant is warned. ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. புரியுதா? எச்சரிக்கை. ஆனா அதை கடைபிடிச்சா என்ன நடக்கும்? ரிவார்ட். இந்த ரிவார்டு இங்க கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். ஐ டோன்ட் கேர். பட் இந்த ரிவார்டு எனக்கு நிச்சயமா எங்க கிடைக்கும்? இட்டர்னல் லைஃப்ல. Why eternal life is important today? Because you have got a perspective of life. இந்த காலம் எவ்வளவு நாள்? Short span of life. It's a wave tossed in the ocean, a dust available in the morning and gone in the night. காலையில தோன்றி மாலையில் மலையும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற வாழ்க்கை இது. அப்ப எனக்கு நிச்சயமா ஆண்டவருக்கு பயப்படுறதுனால எனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நித்தியத்திற்கு காத்திருக்கு. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால எனக்கு நித்தியத்துக்கு மகிழ்ச்சி இருக்கு. Praise the Lord. Praise the Lord. So அடுத்த வசனம், நம்ம டைம் ஆகிறதுனால கடகடன் போயிடுவோம். யோவான் 8:29. So Jesus Christ feared God and it delighted him to fear God. கரெக்டா? அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாரு? The one who sent me is with me.
He has not left me alone, for I always do what pleases him. I always do those things that pleases him. Praise the Lord. அவர் என்ன சொல்றாரு? நம்ம சொல்ல முடியுமா இதை இன்னைக்கு? இன்னிலிருந்து I always will do those things that pleases him. அவருக்கு பிடிச்ச காரியத்தை மாத்திரமே நான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள ஆண்டவரை குறிச்ச பயம் இருக்கு. The fear of the Lord is with me, in me. அடுத்து யோவான் 5:30. By myself I can do nothing. I judge only as I hear, and my judgment is just. For I seek not to please myself, but him who sent me. Okay. I can do nothing of myself. Second thing வந்து I please to do what? The one who sent me. அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு இந்த பூமியில நோக்கம். இதை நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட பயத்தை வரும்பொழுது, அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அந்த காரியத்தை நம்ம செய்வோமா? இனிமேல் எல்லாரும் எதிர்த்து நின்னாலும் நம்ம செய்யணும். அது வந்து பெருசா இருக்காது. இட்ஸ் மைட் பி a சிம்பிள் விஷயம். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய லெவல்ல, ஐ லெவல்ல, ஜீசஸ் லெவல்ல வந்து சேட்டன் நேர்ல வந்து ஒண்டி வான்னு சொல்ல மாட்டான். ரைட்டா? சிம்பிள் காரியத்துல, சின்ன விஷயத்துல, இஃப் யூ ஆர் ட்ரூத்ஃபுல், காட் வில் ரைஸ் யூ டு ஹையர் பிளேசஸ். சின்ன விஷயத்துல உண்மையா இருங்க, ஆண்டவர் பெரிய காரியத்துல உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:19. Jesus gave them this answer. Very truly I tell you, the Son can do nothing by himself. He can do only what he sees his Father doing, because whatever the Father does, the Son also does. Okay. இதுல என்ன சொல்றாரு? The Son can do nothing of himself. இப்போ மோசே படிச்சது நம்ம படிச்சோம். என்னென்ன படிச்சோம்? First I am everything. 2 I am nothing. 2 God is everything. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு இங்க? I can do nothing of myself, but what he sees the Father, my Father do. அப்ப என்ன அர்த்தம் இது? அவர் என்ன சொல்றாரு? God is everything. It is the third stage, right? God is everything. So உங்களுக்கு இப்ப புரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தான் எல்லான்ற ஸ்டேஜ், ரெண்டாவது நான் ஒண்ணுமே இல்லான்ற ஸ்டேஜ், மூணாவது ஆண்டவர் தான் எல்லான்ற ஸ்டேஜ். இதுக்கும் யார் எக்ஸாம்பிள்? ஜீசஸ் கிரைஸ்ட். உங்க லைஃப்ல யார் எக்ஸாம்பிள்? யார் ரோல் மாடல்? யார் ஃப்ரெண்டு? யார் பிலாசபர், கைடு? சினிமா ஹீரோ கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஹீரோ கிடையாது. பிலீவ் மீ, இதெல்லாமே பாசிங் கிளவுட் தான். இட் இஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், இட்டர்னல், பிகாஸ் ஹி இஸ் த அன்சேஞ்சிங் காட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருவரே. ஸோ உங்களுக்கு கடைசியா 2 வசனங்கள் சொல்லிட்டு இதனால வர அட்வான்டேஜஸ், த ஃபியர் ஆஃப் த லார்ட் ஓட அட்வான்டேஜஸ். ப்ரோவர்ப்ஸ் 16:15. When a king's face brightens, it means life. His favor is like a rain cloud in a spring. How much better to get wisdom than gold, to get insight rather than silver. Okay, இல்ல அது அந்த முன்னாடி வசனம் இதுதான். In the light of the king's face is life, and his favor is like a cloud of the later rain. So the fear of the Lord, note பண்ணிக்கோங்க, the fear of the Lord leads to the favor from God. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு தயவை கொண்டு வரும். Praise the Lord. The fear of the Lord. So what is in it fear for me? இதுல எனக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்கன்னா, you will get the favor of God. தயவு கிடைக்கும். அவர் ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்கும். So Proverbs 19:12. இதுல வந்து பின்மாறி மழையை ஊற்றுவேன்றார். இது யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. I will pour the later rain. அளவில்லாமல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். அடுத்தது, A king's rage is like the roar of a lion, but his favor is like the dew on the grass. So king's wrath is the rolling of a lion. இது king's wrath எப்போ வரும்? எப்போ ராஜா கோபமாவாரு? அவருக்கு ஒபே பண்ணலனா, அவருக்கு பயப்படலனா, அவருக்கு கீழ்ப்படியலனா. பட்
அவரோட ஃபேவர் என்ன பண்ணும் நமக்கு? It's like dew, இட்ஸ் லைக் dew on the ground. அங்க என்ன சொல்லுச்சு? இட்ஸ் லைக் த cloud of the later rain. அதாவது பின்மாறி பெய்யும் மேகம், புல்லின் மேல் பெய்யும் பனி. இது ரெண்டத்தையும் யாரு குறிக்குதுன்னா ஆவியானவரை குறிக்குது. புரியுதா? So which means today you surrender your life to Jesus Christ and make a conscious choice that I will fear the Lord அப்படின்னா you will get the favor of the Lord, which is the Spirit of God in you. புரியுதா? புரியுதா? இங்க பாருங்க, புரிஞ்சுதா? இப்ப ஆண்டவருக்கு பயப்படுறான்னு you take a பிரதிக்கனை இன்னைக்கு வந்து you take an obligation that இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், என் வாழ்க்கை ஃபுல்லா கான்ஷியஸா I will take this decision that I will fear the Lord. Now you will get the favor of the Lord, which is the Spirit of God. So இதுக்கு அப்புறம் வந்து we will sing a song and we will ask for the favor of the Lord, which is the Spirit of God. Okay, so with this I'm concluding the message. Final conclusion I'm just giving it to you. நீங்க நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. Okay, whatever I said, the fear of the Lord is a choice in life. Okay, the fear of the Lord is the beginning of knowledge. The fear of the Lord is the instruction of wisdom. The knowledge of the Lord is in understanding. To depart from evil is understanding. Finally, the fear of the Lord leads to favor from God. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தயவை கொண்டு வரும். இன்னைக்கு வந்து when we are going to pray now, நீங்க வந்து you surrender your life to Jesus Christ, make a choice that I will fear the Lord in whatever be the situation going forward. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், இது ரெண்டும் என் வாழ்க்கையில இனிமேல் இருக்கும்னு சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது you will get the favor of the God, which is the cloud of the later rain. பின்மாரி மழையும் வானத்தின் பனியும் உங்கள் மேல இன்றைக்கு ஊற்றப்படும். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? Close your eyes, let's pray. அப்பா பிதாவே, இந்த இரவு வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். கிருபை இரக்கம் மாறாத அன்பு எங்கள் மேல இருப்பதற்காக நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேலே அன்பா இருக்கிறதற்காக, விசேஷமாக இந்த பிள்ளைகள் மேல நீர் கிருபையா இருப்பதற்காக உமக்கு கொடானுக்கு ஒரு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு பயப்படுகிற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே இவர்கள் கற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் ஆண்டவரே இவர்களை தெரிந்து கொண்ட ஈவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்திற்காக அப்பா இவர்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவரை முற்றும் முடிய நிறைவேற்ற ஆவியானவரே உம்முடைய கரத்துல இவர்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியவங்கள் எல்லாம் கரங்களை நீட்டி பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நாம ஜெபிப்போம். இவர்களை ஆண்டவரை இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் வேடியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்கள் மேல பூசப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பயம் இவர்களுக்குள்ள வைக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிகிற அறிவு இவர்களுக்குள் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ஞானம், இயேசுவின் நீதி, இயேசுவின் தாழ்மை, இயேசுவின் மனதுருக்கம், இயேசுவின் அன்பு இவர்களுக்குள் கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய தயவு இவர்கள் மேல இருக்க போகிறதற்காக நன்றி. நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இந்த பாடலை பாடி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பா உம்முடைய ஃபேவர், தயவு ஆவியானவரே நீர் அவர்கள் மேல பொழியப்பட போகிற இவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் வாஞ்சையாய் காத்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு அல்ல அப்பா, எங்களுக்கு அல்ல, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் உரித்தாகுக என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் அப்பா நீர் பெருகவும் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்க வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எப்பொழுதும் இனி இந்த நாள் முதற்கொண்டு இந்த பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் இனி ஆண்டவரே அவர்கள் அந்த வேதத்தின் வசனங்கள் புரிதல் வித்தியாசமா இருக்கத்தக்கதாக ஆவியானவருடைய கிரியை ஆண்டவரே இவர்களுக்குள் வல்லமையாய் செயல்பட போகிற இவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். ஆண்டவரே மீது இருக்கிற வேலையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Praise the Lord.
இந்த நாள் இரட்சணிய நாள். This day is the day of deliverance. ஆண்டவர் வந்து he is going to give you his spirit. அவருடைய அபிஷேகம் உங்க மேல ஆண்டவர். ஆனா you have to make a choice. What is the choice? நம்ம இன்னைக்கு ஒரு இது எடுக்கணும். என்ன சாய்ஸ்? To fear the Lord. இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற ஆண்டவருடைய இரக்கம், நீங்கள் காட்டு மரங்களுக்கு மத்தியிலே இருக்கிற என்ன மரம்? கிச்சிலி மரம்னா என்னது? கிச்சிலி பழம்னா என்னது? அது நம்ம கிச்சிலி பழம்னா ஆப்பிள்னு வரும். எது? ஆப்பிள் பழம், ஆப்பிள் மரம். சரியா? கிச்சிலி மரம்னா என்னது? ஆப்பிள் மரம். அப்போ காட்டு மரங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆப்பிள் மரம் மாதிரி உங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மாற்றுவாராம். அதுக்கு தேவைப்படுகிறது என்ன அப்படின்னா ஆவியானவருடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதம். சரியா? இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிற. அபிஷேகம்னா ஏதோ பெருசாக ஆடி குதிச்சு உருண்டு பிறண்டு அப்படியே கத்தி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரியா? அதெல்லாம் வேற. சரியா? அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாதோ, என்ன செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கு பரலோகம் தருகிற ஒரு பலம். அவ்வளோதான். அபிஷேகம்னா என்ன? மற்ற காரியங்களுக்கு தேவையான அபிஷேகம்லாம் வேற. சரியா? அது வந்து ஆவியானவர் அவருடைய விருப்பத்தின்படி ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாரு. உங்களுக்கு தேவை, வாழ்வு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு தேவை, காட்டு மரங்களுக்கு இடையில எப்படி இருக்கணுமா? 2 கல்லருக்கு நடுவில் யார மாதிரி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளை, தேவ பிள்ளை போல இருக்கணும். ஜெயிலுக்குள்ள 2 திருடனுக்கு மத்தியில் யாரை போல இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளையை போல இருக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்குள்ள விரியன் பாபு குட்டிகளுக்கு மத்தியில் யாரை போல இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளையை போல இருக்கணும். இப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ அல்லது எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ, உங்கள் காலேஜில் சரி, வேலை இடத்துல சரி, உங்களை பார்ப்பவர்கள் யார் என்ன மாதிரி இருக்கணும்? இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்கள் மேலே என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். சரி, அபிஷேகங்கிறது திரும்பவும் சொல்கிறேன். இப்போ வந்து அபிஷேகம்னா நம்மளால் புரிஞ்சிருப்போம். அப்படியே வந்து இறங்கி அவங்களாம் கத்தி உருண்டு சத்தம் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? அதெல்லாம் நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டதை உங்களால் என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. அபிஷேகம் என்பது என்னால் செய்ய இயலாத ஒரு காரியத்தை நான் செய்யும்படியாக எனக்கு தரக்கூடிய வல்லமை முதலாவது. இரண்டாவது, என்னை ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு உயர்த்துவது. சரியா? சாதாரண மனுஷனை அரசனாக மாற்றுவது, சாதாரண மனுஷனை கடவுளுடைய ஊழியராக மாற்றுவது, சாதாரண ஒரு மனிதனை கடவுளுடைய பணியாளனாக ஏற்படுத்துவது. இதற்கு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு கடவுள் தருகிற வல்லமைக்கு பேருது அபிஷேகம். சரியா? இந்த அபிஷேகம் இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஒவ்வொரு மேலும் என்ன பண்ணப்படுகிறது? ஊற்றப்படும். விசுவாசிங்க, நம்புங்க. அபிஷேகத்தை பெறுவதற்கு ஃபாஸ்டிங் இருக்கணுமா? போன ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம், நீங்கள் வந்துடுறது உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்? விசுவசிக்கணும். முதல்ல ஆவியானவர் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவரை நம்பி விசுவசிக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் என்ன பண்ணுவார்? உங்கள் மேலும் உங்களுக்கு உள்ளும் இருந்து அவர் விரும்புகிற காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். சரியா? அப்போ ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகம் என்னை இந்த பூமியில காட்டு மரங்களுக்கு நடுவில் எப்படிப்பட்ட மரமா இருக்கும்? ஒரு ஆப்பிள் மரம் போல இருக்கும். இந்த அபிஷேகம் வருவதற்கு தேவைப்படுவது கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தை உங்களுக்கு தருவது நீங்கள் அனுதினமும் வாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ இதை மாத்திர 3 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த யூத் மீட்டிங்கை நீங்கள் வந்ததில் 3 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் எப்படி எனக்குள் வருகிறது? நான் அனுதினமும் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற தொடர்பில் வருகிறது. சரியா? பரிசுத்தமாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. எப்படி வாழ்றது? பாவம் செய்யாமல் வாழ்வது பரிசுத்த வாழ்க்கை இல்லை. சரியா? பாவம் செய்யாமல் வாழ்வது மட்டும் பரிசுத்த வாழ்க்கை அல்ல. ஆண்டவரோடு கூட இணைப்பில் வாழ்வது தான் உண்மையான பரிசுத்த வாழ்க்கை. சரி, அனுதினமும் அவரோடு கூட நமக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாவது ஹாய் சொல்லணும் ஆண்டவர் கூட. சரியா? பைபிள் எடுத்து படிக்கணும், அவருக்கு அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு அரை மணி நேரம், காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பைபிள் படிக்கிறது. இப்படி நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவே ஒரு இணைப்பு உண்டாகும். அந்த இணைப்பு உங்களை எதுக்கு என்ன கொண்டு வரும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நேரம் உங்களை நடத்தும். அந்த பயப்படுகிற பயம் உங்களை ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும். அந்த அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை காட்டு மரங்களுக்கு நடுவில் உங்களை மாத்திரம் தனியாக காண்பிக்கும். சரி,
இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய உண்மையான கடைசி இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எது? ஐடி ஃபீல்டில் பெரிய ஆளாக ஆகிறது, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது, அல்லது வந்து இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம். அப்போ சவேரியார் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கிறாரு? புனித சவேரியார் இஞ்ஞாசியாருடைய ஒரு கோட் எடுத்து அவரை வந்து அதுதான் தன்னுடைய இதாக வச்சுருந்தார். என்னென்னா, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் ஆத்மா அழிவில்லாது. அது தெரியும் இல்லையா? ஆத்மாங்கிறது அழிவில்லாது. அது ஒன்று கடவுளோடு கூட வாழ வேண்டும், அல்லது நரகத்தோடு வாழ வேண்டும். இந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட ஒரு இடம் இருக்கா? கிடையாது. சரியா? இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் ஒன்று கிடையாது. ஒன்று நித்தியத்திற்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது 2 இடங்கள் தான் இருக்கும். ஒன்று எது இருக்கும்? நரகம் இருக்கும், ஒன்று மோட்சம் இருக்கும். அப்போ அந்த ஒன்று நாம் நீடூழி வாழ்கிறது மோட்சத்தில் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும், அல்லது நீடூழி வாழ்கிறது நரகத்தில் வாழ்கிற வாழ்க்கையாக. ஆனால் அந்த வாழ்க்கையை ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு தருவார். சரியா? இப்போ